சாப்டர் ஸ்டார்டிங்லேயே இவங்க அடிச்சுக்கிறத தான் காட்டுறாங்க. இங்கே கக்குச்சோ வந்து ஏன் மைக்கு சண்டை போட வரலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அங்கேருந்து நம்ம சான்சோ ஓடி வந்து கக்குச்சோ ஒரு பைப்பால் அடிச்சுட்டு என்னதான் நல்லா சண்டை போட்டாலும் ஒரு வெப்பனை வச்சு சண்டை போடுறது ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியில இருந்து ஒருத்தன் நம்ம சான்சோ ஒரே போடு. கேரக்டர் பேரை மறந்துட்டாங்க. யாராவது கொஞ்சம் அப்படியே சொல்லிட்டு போயிடுங்க கமெண்ட்ல. சவுத் வந்து எல்லாரையும் பிடிச்சி பொழந்துட்டு இருக்கான். இந்த சைட் பார்த்தா இவனுங்க 3 பேரும் சேர்ந்து அங்கே ராக்கஹுரால இருக்கிற எல்லாருமே பிடிச்சி பொழந்துருப்பானுங்க. இங்கே நம்ம சவுத் பார்த்துட்டு பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 2 பேரும் லெஜெண்டரி டியோ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா அவனுங்க வந்து 100 பேருக்கு மேலே அடிச்சு போட்டுருப்பானுங்க. ராக்கஹுரால இருக்கிறவனுங்களாம் யாரா அவனுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பானுங்க. இப்போதான் நம்ம செஞ்சு வந்து நம்ம வாக்கா அப்புறம் பென்காயோட வரலாறை வந்து இப்போ சொல்ல போறா. அதாவது இவனுங்க 2 பேருமே வந்து பிளாக் டிராகன் உருவாகிறதுக்கு முன்னாடியே இருந்தவனுங்க. இவனுங்க தான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த கேண்டோ ரீஜனே வந்து 2 பிரித்து வச்சிருந்தாங்களாம். இப்போ வந்து வெஸ்ட் ஈஸ்ட்னு இருந்தது போல. அதில் நம்ம வெஸ்ட் பார்ட்டை வந்து யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ராக்னோராக்னு சொல்லிட்டு ஒரு கேங்கு. அது ரொம்ப பெரிய கேங் போல ஜப்பானில் அந்த டைமில் 600 மெம்பர்ஸ் இருந்திருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு பெரிய டீம்னு பார்த்துக்காங்க. அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது யாரானா நம்மளோட பென்காய் தான் வந்து அந்த ராக்னோராக்கை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த டைமில் அவன் தான் அதோட பிரசிடென்ட் போல. அவனை வந்து எல்லாருமே ரெட் கிளிஃப்னு தான் கூப்பிடுவாங்களாம். அப்புறம் இந்த ஈஸ்ட் கேண்டோவை கண்ட்ரோல் பண்ணது வந்து கோடோ ரங்கோ. இதோட ப்ரொனன்சியேஷன் சரியாக நம்மளுக்கு தெரியல. சரி என்னமோ ஒன்றால் நம்மளுக்கு கதைக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் தான். கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது வேற யாரும் இல்லை நம்மளோட வாக்கா. அந்த டைமில் நம்ம வாக்கா வந்து எல்லாருமே ஒயிட் பேந்தர் தான் கூப்பிடுவாங்க போல. பையன் லுக்கே பயங்கரமாக இருக்குது. அப்புறம் இந்த 2 பெரிய கைகளையும் ஒன்றா சேர்த்தது வந்து நம்ம மைக்கோட ஒரே ஒரு பெரிய அண்ணன். அதுதான் நம்மளோட சினிச்சிரோ சானோ. அவ்வளோதான், இதோட ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிருச்சு. இங்கே நம்ம வாக்காவும் பென்காயும் வந்து இங்கே சவுத்துக்கு நேராக சண்டைக்கு நிற்கிறாங்க. அங்கே சவுத்தும் வாங்கடா லெஜெண்ட்ஸ்னு கூப்பிட்டு ஏதோ வந்துட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேர் கத்திட்டே வந்துட்டுருப்பானுங்க. இப்போ வாக்கா வந்து மேலே உதைக்கலான்னு வருவான், கீழே பென்காய் வந்து குத்தலான்னு வருவான். அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டரை பார்க்கலாம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம சவுத்தோட ஸ்டோரியை தான் காட்டுறாங்க. நம்ம சவுத்தோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ இவன் வந்து இப்படி வெளில இருக்கிற டைமில் ஒருத்தன் வந்து இவனை அடாப்ட் பண்ணி வளர்க்குறான். இருந்தாலும் நம்ம சவுத்தோட கையில் கண்ணை கொடுக்க 5 வயசுலேயே தலைவன் அவனோட ஃபஸ்ட்டு மர்டரை பண்ணுறான். அதுக்கப்புறம் நம்ம சவுத் என்ன பண்ணுறான், அவனோட 12 வயசில் வளர்த்த இவனோட மாஸ்டரையே போட்டு தள்ளிடுறான் வித் ஒன்லி ஃபிஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம சவுத்து இந்த டைனோ அதான் இவனை வளர்த்தால அவனோட கேங் எடுத்து நடத்துகிறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவனோட அம்மா வந்து இறந்துடுறாங்க. இவனோட வீட்டையும் அட்டாக் பண்ணிடுறாங்க சில பேர். அதுக்கப்புறம் ஜெயிலில் தான் வந்து இவன் டென்ஜக்குவை பற்றி தெரிஞ்சுக்கிறான். இங்கே சவுத் வந்து இந்த இட்டாய் பிரதர்ஸ் அதுக்கப்புறம் அந்த 9th ஜென்ரேஷன் கேப்டன் ஒருத்தனால அவனையும் பார்க்குறான். அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிறான்னா இந்த மாதிரி ஜப்பானில் அவனோட ஓன் ஏராவை கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவனுக்குன்னு ஒரு கேங்கை உருவாக்குறான்னு சொல்லிட்டு டென்ஜக்கு இருக்கிறவனுங்களாம் பொழந்து கட்டிட்டு லாஸ்ட்டாக நம்மளுடைய கக்குச்சோவையும் பொழந்து கட்டிடுறான். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏன் வந்து கக்குச்சோ இதில் இருக்கான்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தா நம்ம பென்காயும் வாக்காவும் வந்து வெறுத்து போயிட்டே இருக்காங்க, மூச்சு வாங்கிட்டு இருக்கு. நம்ம கக்குச்சோ வந்து இங்கே சவுத்துக்கு வந்து ஹைப் ஏற்றுறான். எந்த கொம்பனாக இருந்தாலும் சரி நம்ம சவுத்தை வந்து தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வைலன்ஸ்க்கே அந்த ஆளை பிடிக்கண்டா அப்படின்ற மாதிரி நம்ம கக்குச்சோ வந்து சொல்லிட்டு இருக்கான். இங்கே அங்கே கேங்கில் சண்டை நடந்துட்டு இருக்க. மறுபடியும் நம்ம வாக்காவும் இங்கே இவனும் அடிக்க போகிறானுங்க. அங்கே 2 பேரும் பென்காய் அப்புறம் வாக்கா வந்து குத்த போகிறானுங்க. அதோட சாப்டர் முடியுது. வாங்க நம்ம அடுத்த சாப்டரை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வரதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க கைஸ். நம்ம சேனலுக்கு கிட்டத்தட்ட இப்போ நம்ம 900 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க போகிறோம். ஓகேவா, நம்ம நார்மலாக போடுற டோக்கியோ ரேஞ்சர்ஸ் வீடியோவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸ்க்குள்ளே 500 அப்படியே வந்துடும். ஆனால் அதில் மேட்டர் என்னதுன்னா 70% பேர் வந்து சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அட்லீஸ்ட் கொஞ்சம் போடுற எஃபர்ட்டுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எனிவேஸ் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். வாங்க நம்ம இந்த சாப்டரோட இந்த எபிசோட க்ளோஸ் பண்ணிடுவோம். சவுத் வந்து நம்ம வாக்காவோட ஃபேஸில் வந்து பஞ்ச் பண்ண போக நம்ம வாக்கா என்ன பண்ணுறான், மைக்கோட ஸ்டைலில் கிக் பண்ண போகிறான். அடிச்ச அடியில் நம்ம சவுத்தோட மண்டை வந்து மணியின் ஒளியன்ற மாதிரி இப்படி போயிட்டு அப்படியே வருது. நம்ம வாக்காவை என்ன பண்ணுறான், மறுபடியும் ரொட்டேட் போட்டு இன்னொரு கிக் ஒன்று விடுறான். அடிச்ச அடியில் நம்ம சவுத்துக்கு வந்து மூக்குலேருந்து ரத்தம் வந்துருச்சு. நேரம் பார்த்து நம்ம பென்காயும் ஒரு பஞ்ச் ஒன்று விடுறான். அங்கே சவுத் வந்து தேய்ச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கான். இங்கே இவனுங்க 2 பேர் பார்த்துட்டு இருக்க. இங்கே கக்குச்சோ வந்து கேட்குறான், இது உனக்கு பரவாயில்லையா மைக்கி, இதே மாதிரி போயிட்டு இருந்தா பிரம்மாண்ட போட்டியில் ஜெயிக்கும் போல அப்படின்ற மாதிரி கேட்பான். மைக்கி வந்து நீ அப்படியே நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்பான். பார்த்தா இங்கே நம்ம சவுத் வந்து அப்படியே படுத்து ஏஞ்சி உட்காடுறான். இங்கே நம்ம பென்காயும் வாக்கவும் இன்னும் நீ உயிரோட தான் இருக்கியாடான்ற மாதிரி திரும்பி பார்க்க நம்ம சவுத் ஏஞ்சி நின்று இப்போ சொல்லுவான், இவன் 12 வயசில் இவனோட ஃபாதரை கொண்டது, அப்புறம் இவனோட அம்மா இருந்தது, அதான் சொல்லிட்டு நான் என்னால் இந்த இம்பல்ஸை நிறுத்தவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரேஞ்ச் மோடுக்கு போயிடுவான். கரெக்டாக நம்ம மைக்கி மாதிரி தான் நம்ம வாக்கவும் பென்காயும் என்னென்ன நடக்குதுன்ற மாதிரி பார்ப்பாங்க. நம்ம டாக்கி மிச்சியும் இம்பல்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். டாக்கி மிச்சிக்கு வந்து நம்ம மைக்கி சொன்ன அந்த டார்க் இம்பல்ஸ் தான் மைண்டுக்கு வரும். இங்கே ஏஞ்சி நம்ம சவுத் வந்து இதுதான் என்னோட இம்பல்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே பென்காய்க்கு ஒரு அடி வாக்காக்கு ஒரு அடி. அவ்வளோதான், இங்கே பென்காயும் நாக்கு அங்கே வாக்காவும் நாக்கு. இப்போ டாக்கி மிச்சி வந்து லெஜெண்டரி டூவே 1 நிமிஷத்தில் தோத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். இங்கே ஆகாஷ் வந்து யாரா இவன் மான்ஸ்டர்ன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். இங்கே ஹேன்னு சொல்லி நம்ம செஞ்சு வந்து சவுத்தை கூப்பிடுறா. இங்கே டாக்கி மிச்சியும் ஆகாஷும் என்னடி பண்ணுறன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பானுங்க. சவுத் வந்து நம்ம செஞ்சுவை பார்த்துட்டு இருக்க. நம்ம செஞ்சு வந்து வாக்காக்கு சாரி சொல்லிட்டு இதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சு வந்து சண்டையில் இறங்குறா. இங்கே சவுத் வந்து சிரிச்சிட்டு இருக்கான். அதோட இந்த சாப்டரும் முடியுது, இந்த எபிசோடும் முடியுது. See you guys in another video. Thank you for watching this.